ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேணால் மத்தியானம் லஞ்ச் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சமைச்சேன். பாப்பா இன்றைக்கி சமைக்கல, சரின்ட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன். தம்பி பார்த்துக்கிட்டு இருந்தாப்பா. பருங்காய் சுட சாதம். இது பார்த்திங்கன்னா சுக்கிட்டி கீரை காய் குழம்பு. சரிங்களா, நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கரூர் சைடில் மிளகாய் காயின்னு சொல்லுவாங்க. அந்த காய் தான் இது. ஊரில் கொண்டாந்து அதை நம்ம வீட்டில் மருந்து அடிக்காமல் நார்மலாக அதாவது மருந்து அடிக்காமல் நார்மலாக விளைஞ்ச காய் தான், கீரை பார்த்திங்களா. அப்புறம் இது அவரைக்காய் பொரியல். அப்புறம் அந்த கீரையை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஒரு கட்டு கோயம்புத்தூரில் 50 ரூபாய்ங்களாம்மா. சரிங்களா, கீரை தண்டிக்கீரை இருந்தாலும் சரி, எந்த கீரையாக இருந்தாலும் சரி 50 ரூபாய் ஒரு கட்டு. ஆனால் நம்ம வீட்லேயே தண்டிக்கீரை இருக்குது, சிப்பிட்டி கீரை இருக்குது, அது இல்லாத என்ன வேறு 2-3 கீரை இருக்குது. அதனால் ஊருக்கு வரும்போது எப்போவுமே ஒரு 2-3 கீரை பொரிச்சிட்டு வந்துடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சுட சாதமும் சிக்கிட்டி கீரை காய் குழம்பு, அவரைக்காய் பொரியல், கீரை பொரியல், அப்புறம் ரசம். எப்போவுமே ரசம் நம்ம வீட்டில் எப்போவுமே ரசம் இருக்கும். ரெண்டாவது கீரை டெய்லியும் கொஞ்சம் ஏதோ ஒரு கீரை சேர்த்திக்க ரொம்ப நல்ல விஷயம். அதனால் நீங்களும் சேர்த்திக்கிங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் கீரை சாப்பிட்றது நல்ல விஷயம்னு நான் அதிகமாக கீரை கிடச்சதுன்னா கொஞ்சமாக சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ரெடியாக இருக்குது சாப்பாடு, நாங்கள் சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம், சேர்ந்தே சாப்பிட்லாம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.